கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 2024 ஒரு சவுத் கொரியன் டிஸ்டோப்பியன் சர்வைவல் த்ரில்லர் டிவி சீரீஸாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கிற ஸ்குவிட் கேம் சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சியோங் ஜி ஹொன். இவர் இந்த பேரை சொல்லி கூப்பிடப்படுறதை விட பிளேயர் நம்பர் 4, 5, 6 அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். ஏன்னா சீசன் 1 இவர் வருவாப்பில், அதில் இவர் தான் கடைசியாக வின் பண்ணுவாப்பில். இப்போ இவரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 45.6 பில்லியன் இவர் வின் பண்ணியிருப்பார் அங்கேயே. இப்போ அந்த காசை வச்சுட்டு இவர் ஜம்முன்னு வாழணும் அப்படின்னா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நம்மளால் பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள், முதல்ல இந்த கேமை எவன் நடத்துகிறானோ அவனை கண்டுபிடிச்சி இந்த கேமை நிறுத்தணும் அப்படிங்கிறதையே லட்சிய கனவாக வச்சுக்கிட்டு திருறாப்புல. காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப கஷ்டம், 1008 பண கஷ்டம், வாங்கின காசுக்கு வட்டி கட்ட முடியாமல் மொழி பிரிங்கிட்டு தெரிகிற பல பேராக பார்த்து கரெக்டாக டார்கெட் பண்ணி இப்படி ஒரு கேம் நடக்குது. ரொம்ப ஜாலியான கேம் தான், நீங்கள் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கோடி கோடியாக வின் பண்ணலாம் அப்படின்னு அவங்க காதில் பூவை சுற்றி ஒரு பயபுள்ள வந்து கடைசியாக எல்லாத்தையும் இந்த கேமுக்குள்ளே இழுத்து விட்டுருது. ஆனால் உள்ளே போகிற யாருக்குமே இது சும்மா சின்ன வயசில் நம்ம ஜாலியாக விளையாடக்கூடிய கேம் தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் உள்ளே போனால் அவங்க உசுறு அதோடு போயிடும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால் நான் ஏற்கனவே ஜெயிச்சா அவ்வளோ பணத்தையும் வச்சு ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட முதல்ல இந்த கேம் நடத்துகிறவனை கண்டுபிடிச்சி அதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு டாஸ்க்காக கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாப்புல இவர். இப்போ கேமை நடத்துகிறவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கிறது? முதல்ல ஒரு பயபுள்ள கோட் சூட்லாம் போட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேன்னு போகிற வரவன் எல்லாத்தையும் பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலேயும் பார்த்து மீட் பண்ணி ஒரு கார்டை கொடுத்து இந்த கேமுக்குள்ளே அனுப்பி விட்றானே இந்த கேமுடைய ரிக்ரூட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆள் அவன் இழுத்து விட்டு தான் நான் முதல்ல சீசன் 1 போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பயபுள்ள அவனை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சா தான் முதல்ல உன்னை எவன்டா இங்கே அனுப்பி வச்சது, இந்த கேமு எதுக்கு நடக்குது, உண்மையை அதை நடத்துகிறவன் எவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகவே இவரே ஒரு டீமை செட் பண்ணி ஏற்கனவே சீசன் 1 ஜெயிச்ச பணம்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் எம்புட்டு வேணாலும் நான் தர்றேன், கேட்குற பணத்தை வாங்கிக்க, ஆனால் அந்த கோட் சூட்டை போட்டு பொட்டியோட ஒருத்தன் தர்றானே அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்மாலே களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த டிவி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இது சீசன் 1 எங்கே முடிஞ்சதோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 7 எபிசோடு. முதல்ல சீசன் 1 வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு தான் சீசன் 2க்குள்ளே போகணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு அதை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீமு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ரீகேப் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் சீசன் 1 பார்க்கல அப்படின்னா கூட அந்த ரீகேப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓகே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படம். பட் உண்மையாக நீங்கள் சீசன் 1 பார்க்கலன்னா தயவு செஞ்சு சீசன் 1 பாருங்கள். வேறு லெவலில் ஒரு சீசன் அது. எப்பயுமே அந்த முதல் பாகம் மாதிரி 2வது பாகம் அந்த அளவுக்கு வந்து சோபிக்காது. அதுக்கு இந்த ஸ்குவிட் கேமாக ஒரு விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீசன் வேறு லெவல் சீசனு, எல்லா எபிசோடு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கேம்ஸு, அதுக்குள்ளே ஒரு கதாபாத்திரங்களுக்கும் இடையில் கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும். அது அந்த அளவுக்கு இதை நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. ஏன் அப்படின்னு ஒன்றொன்னாக பேசுவோம். இந்த 7 எபிசோடுமே மோரார்லெஸ் ஒன்று ஒரு மணி நேரம், ஒன்று 50-55 நிமிஷம் ஓடுது, இன்னொன்று 1.5 மணி நேரம் ஓடுது. அதனால் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கூட
7 மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும் 7 எபிசோடு பார்க்குறதுக்கு. இந்த 7 எபிசோடு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் எபிசோடு 2வது எபிசோடு, இந்த 2 எபிசோடுமே இப்போ நான் சொன்ன மாதிரி நடத்துகிறவனை கண்டுபிடிக்கிறத விட எவன் நம்மளை ரெக்ரூட் பண்ணி கேமுக்குள்ளே இழுத்து வர்றான் அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அவன் மூலமாக திருப்பி கேமுக்குள்ளே போகிறதுக்கே முதல் 2 எபிசோடு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டாங்க. இதில் முதல் எபிசோடு ரொம்ப ஸ்லோவாகத்தான் ஆரம்பிக்குது, அந்தளவுக்கு பெருசாக சுவாரஸ்யம் கிடையாது. செகண்ட் எபிசோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. 3வது எபிசோடுக்குள்ளே தான் இந்த சீசனுக்கு எல்லாரும் உள்ளே போய் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுலையே போகிறாங்க. இதுலேயும் இந்த 3வது எபிசோட்லேயும் 4வது எபிசோட்லேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துருந்தீங்க, ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலன்னா இதுவே சுவாரஸ்யமாக இருக்கும். 3வது எபிசோட்லேருந்தே செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நீங்கள் பார்க்காத நபர்களாக இருந்தீங்கன்னா. நீங்கள் சீசன் 1 ஏற்கனவே பார்த்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ண குரூப் ப்ரோ நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் எந்த மாதிரி இருக்குமோ அதே அந்த ஃபஸ்ட்டு கேமை மட்டும் அதே கேம் அப்படியே ரிப்பீட்டட் மோடு தான். ஒரு சில கதாபாத்திரங்கள் திருப்பி அங்கே வந்தவங்க இங்கே வருவாங்களே தவிர மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசு, ஆனால் கேம் ரொம்ப பழசு. நான் ஏற்கனவே அதையும் பார்த்து நம்ம விமர்சனம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த 3வது சீசன் 3வது எபிசோடு 4வது எபிசோடுமே பெருசாக அவ்வளோ சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல முடியல. ஆனால் 5, 6 வேறு லெவலான எபிசோட்ஸு. 2 எபிசோட்ஸும் நம்மளை சீட்டு நுனியில் தான் உட்கார வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும். அதுக்கு காரணமே என்னென்னா இப்போ நான் சொன்ன அந்த சமாச்சாரம் தான். அதில் வந்து அதே கேமை ரிப்பீட் பண்ணாமல் புதுசாக வேறு கேமுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது தான் தெரியுது, ஏன்டா டேய் எங்கள் ஊரில் நாங்கள் விளாண்டுக்கிட்டு தெரிஞ்சோம் சின்ன வயசில், அப்போ இது எங்கள் ஊர்லேயோ தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ மட்டும் கிடையாது, ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாம் இந்த கேமை வச்சுருப்பீங்க போல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விளையாண்ட பல கேம்ஸ் நான் இதையும் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது எனக்கு வந்து அதே ஆச்சரியம் உங்களுக்கு வரும். என்னங்கடா இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை தானடா எங்கள் ஊரில் நாங்கள் விளாண்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நம்ம சின்ன வயசில் விளாண்ட அத்தனை கேம்ஸையும் இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸில், ஒரு டிவி சீரியஸில், ஒரு சர்வைவல் த்ரில்லர் சீரியஸுக்குள்ளே அசால்ட்டாக உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா இதாங்க நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு செம்மையாக இருந்தது. 5வது எபிசோடு 6வது எபிசோடு 7வது எபிசோடு சேர்த்துக்கலாம். ஆனால் 5, 6 வேறு ரகமான எபிசோட்ஸு, கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் எபிசோட்ஸ் இது 2ம். ஆனால் முன்னாடி இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அந்த 5, 6ல் என்ன போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பே நமக்கு டேக் ஆஃப் ஆகும். அதனால் 5, 6 மஸ்ட் வாட்ச். 7வது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில 2 குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி கிரியேட் ஆகி ஒரு ஷூட் அவுட் மாதிரி ஒரு ஆகி போய் ஒரு சம்பவம் ஆகி போயிடுது. ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் 7வது எபிசோடை ரொம்ப ப்ராப்பராக கன்வின்சிங்காக இவங்க க்ளோஸே பண்ணலையோ, ரொம்ப அப்ரப்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இவங்க சின்ன ஒரு லீடு ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் எங்கே மிட் கிரெடிட்டில் வச்சுருக்காங்க பின்னாடி. அதில் ஒரு சின்ன லீடு ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்த சீசனுக்கு 2025 3வது சீசன் இதே ஸ்குவிட் கேமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன லீடு மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு 15 செகண்ட் கூட ஓடாது, அந்த மாதிரி ஒரு சின்ன லீடு தான் வச்சுருக்காங்க. இவங்க படத்தில் ஹீரோவாக பண்ண லீ ஜங் ஜே, அவர் சீசன் 1லேயும் வருவாப்பில், இதுலேயும் வருவாப்பில். அந்த மாதிரி ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் இருக்குது, 2 சீசன்லேயுமே வரும். அது நான் சொல்ல வரும்போது நீங்கள் அங்கேயே போய் என்ன யார் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் ரொம்ப நேர்த்தியாகவே அதை பண்ணியிருந்தாப்புல. பட் இந்த க்ளோஸ் அவுட் மட்டும் தான் இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஆக்சுவலாக ரத்தம் தெறிக்க பல சம்பவங்கள் இருக்குது. பொட்லையே சொல்கிற மாதிரி எல்லா எபிசோட்ஸ்லேயும் அந்த மாதிரி சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் எபிசோட் 1 அதில் இருந்தே கடைசி வரைக்கும் இருக்குது, 7வது எபிசோடு வரைக்கும். அதனால் குழந்தைகளுக்கான ஒரு சீரீஸ் கிடையாது இது. அதை விட முக்கியமாக அந்த முதல் எபிசோடு இருக்குது இல்லையா, அதிலே ஒரு சின்ன நியூடிட்டி மேட்ரு ஒன்று இருக்குது. கொஞ்சம் லாங் ஷாட்டில் கொஞ்சம் பிளர் பண்ணி இருந்தால் கூட அது நியூடிட்டியான ஒரு சம்பவம் தான். அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது முதல் எபிசோடு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அந்த சீனு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ரத்தம் தெறிக்க ஒரு சம்பவம் தான் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்கில் இது அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கலாம். ஆனால் டக்குன்னு இன் ஷார்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். முதல் 2 அந்த கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிக்கும். சீசன் 1 நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா 3 நாளுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5, 6 வேறு ரகம், 7 இன்னும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் சீசன் 2 உடைய இன்ஷார்ட் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போல அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். பட் சீசன் 1 எந்த அளவுக்கு எதிர்பார்த்து அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து தெரிச்சதோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போய் சீசன் 2 பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு பெரிய சம்பவமும் சீசன் 2க்குள்ளே கிடையாது மக்களே, மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போலனா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.